வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி வந்து அவிள் பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து அவிள் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்கள்ல, கரும்பு சர்க்கரை. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்புறம் முந்திரி, அப்புறம் திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வாழைப்பழம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அப்புறம் நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நெய் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அவுள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் அப்படியே இது பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி இது பண்ண வேண்டாம், ரொம்ப தண்ணி தான் ஆயிடும். அதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து சர்க்கரை வந்து போட்டுக்கலாம், கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ஏலக்காய் பொடி செஞ்சு அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய், முந்திரி, திராட்சை தேவையான அளவு முந்திரி, திராட்சை போட்டுக்கலாம். அப்புறம் நெய் இதெல்லாம் கலக்கிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி தேவையான அளவு எவ்வளோ உங்களுக்கு அவுள் தேவையோ அந்த அளவு போட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நம்ம பெருமாள் சாமி இருந்ததுன்னா சாமிகிட்ட படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கலக்கி வைக்கணும். கலக்கிட்டு பிரசாதம் ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுறோம். இப்போ நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும், மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கலந்து நல்லா ஊறிடும். இப்போ நம்ம ஏழுமலை அம்மைகளுக்கெல்லாம் போனோம்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு போனால் நிறைய கிடைக்கும். வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.